சீரகடிக்க ஆசை சீரியல் ரசிகர்களுக்கு தெரியும். ரோகிணி பற்றிய உண்மை தெரிஞ்சதிலிருந்து அதை குடும்பத்துல யார்ட்டையும் சொல்ல முடியாம குற்ற உணர்ச்சியில குமுறி மனசுக்குள்ளேயே வெந்து போயிருக்கா மீனா. வீட்ல இருக்கவங்க கிட்டையும் முக்கியமா முத்துக்கிட்டையும் உண்மையை மறைக்க முடியாம தவிச்ச மீனாவுக்கு வேற வழி தெரியாம ஒரு முடிவுக்கு வர்றா. இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம்னு. அதனால முத்து கூட ஒரு சண்டையை போட்டு அதை ஒரு காரணமா வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியேற துணிகிறா மீனா. அவ கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே வழக்கம் போல குடிபோதையில தள்ளாடி வீட்டுக்கு வந்த முத்து வீட்ல இருந்தவங்க அத்தனை பேருக்கிட்டையும் கையும் களவுமா சிக்கிக்கிறான். சரி வாங்க இன்றைய எபிசோடுல என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். குடிபோதையில இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவுடனே அவன் மனசு மீனா மேலதான். மீனா மீனான்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்போ வீட்ல இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து மீனா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. உடனே விஜயா சும்மா இருப்பாளா? எப்பவும் இப்படி குடிச்சிட்டு வந்தா எந்த பொண்ணுதான் உன் கூட குடும்பம் நடத்தும்னு கேட்டு திட்டி தீர்க்கிறா. விஜயம்மாவோட திட்டுல இருந்து தப்பிக்க அண்ணாமலை கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறான் முத்து. அப்போ அண்ணாமலை கண்டிப்பா நீ குடியை விட்டாதான் இந்த வீட்டுக்குள்ள மீனா வருவான்னு சொல்லிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்றார். உடனே மீனா போனது சந்தோஷம்னு விஜயா இவன் குடியெல்லாம் விடமாட்டான், அவளும் வரமாட்டா, நாம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ல அண்ணாமலைக்கு கோபம் தலைக்கேறுது. மீனா கிளம்பி போறப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். அவளை தடுத்த விஜயா திடீர்னு இப்படி கிளம்பி போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வான்னு கேக்குறா. அதுக்கு மீனா சும்மா விடுவாளா? நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்லை அத்தை, நானும் இந்த வீட்டு மருமகள்தான். நான் வர்றதுக்கு முன்னாடி யார் வேலை பார்த்தாங்களோ அவங்களே இப்போ பார்க்கட்டும். ரோகிணியை ஒரு பார்வை பார்த்துட்டு போறா மீனா. இங்க முத்துவை சமாதானப்படுத்த வந்த ஸ்ருதி, அண்ணா நீ குடிக்கிறது ஒன்னும் புதுசு இல்ல, ஆனா அதை காரணமா வச்சுட்டு மீனா இப்படி போனதைத்தான் என்னால ஏத்துக்க முடியலைன்னு அட்வைஸ் பண்றா. மீனா போனது ரோகிணிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அங்க. இனி இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் ரோகிணி தான் செய்யணும்னு ஒரு கட்டாயம் வருது. வீட்டை பெருக்கிறதையும் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கறதையும் பார்த்த முத்து, இனி மீனா வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் என்னாச்சு? கோபமா அம்மா வீட்டுக்கு போன மீனாவை முத்து சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானா இல்லையா? அடுத்தடுத்த எபிசோடுகள்ல பார்க்கலாம், காத்திருங்கள். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.